செய்திகள். இலங்கை, நேபாளம் போல கருத்து கணிப்பு பொய்யாகும். விஜய்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் 93% வாக்குகள் பெற்று மேற்கு வங்கம் சாதனை. புத்தரின் புனித பொருட்களின் முதல் சர்வதேச கண்காட்சி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நேரடி வந்தே பாரத் ரயில் சேவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்புகள் வெளியானது. அதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் கேட்டபோது, இலங்கையிலும், நேபாளத்திலும், வங்கதேசத்திலும், பஞ்சாபிலும் கருத்து கணிப்புக்கு பின்னர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கருத்து கணிப்புக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் நாம் பார்த்திருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசலிச புரட்சி என கூறியிருக்கிறார்கள். இப்போது தாவிக தலைவர் விஜயின் விசில் புரட்சிதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகளவில் தெரிய போகிறது. 200 தொகுதிகளுக்கும் மேல் தாவேகா வெற்றி பெறும். விஜய்தான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார் என்றார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. வியாழக்கிழமையான இன்று இரவு 9 மணி முதல் நாளை இரவு 11 மணி வரை திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று 548 பேருந்துகளும், நாளை 565 பேருந்துகளும், நாளை மறுநாள் 35 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மாதவரத்தில் இருந்து இன்று 186 பேருந்துகளும், நாளை 174 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. சென்னை அடையாற்றில் இருந்து இன்று 55 சிறப்பு பேருந்துகளும், நாளை 50 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து நாளை 40 SETC சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களையும் சேர்த்து மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் 93% உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் இதுவேயாகும். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மேற்கு வங்கத்தில் கடந்த 3 முறை தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி வென்று ஆட்சியில் உள்ளார். இந்த முறையும் வெற்றி பெற்று 4வது முறையாக ஆட்சியை பிடிப்பாரா அல்லது பாஜக முதல் முறையாக ஆட்சியை பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலானவை மேற்கு வங்கத்தில் பாஜக அதிக இடங்களை பெறும் என கணித்துள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று முதல் 2 நாள் பயணமாக லடாக்கிற்கு செல்கிறார். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி தொடங்கும் புத்தரின் புனித பொருட்களின் முதல் சர்வதேச கண்காட்சியில் கலந்து கொள்ளவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த கண்காட்சியில் புத்தரின் புனித பொருட்களை வணங்குவார்கள் என்றும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான நேரடி வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜம்மு தாவி ரயில் நிலையத்திலிருந்து நீட்டிக்கப்பட்ட ஸ்ரீநகர் கத்ரா வந்தே பாரத் விரைவு சேவையை கொடியசைத்து தொடங்கி வைப்பார். பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தற்போது ஸ்ரீநகர் மற்றும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி கத்ரா இடையே இயங்கி வரும் இந்த ரயில் இப்போது ஜம்மு தாவி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது 8 பெட்டிகளுக்கு பதிலாக இனி 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும். இணைப்பு மற்றும் சுற்றுலாவிற்கு ஒரு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் இயக்கப்படும் இந்த ரயில் இப்பகுதியின் சவாலான நிலப்பரப்பு மற்றும் கடும் குளிர் நிலைகளில் இயங்குவதற்காக இந்த ரயில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பூஜ்ஜியத்திற்கும் குறைவான வெப்பநிலையிலும் கூட சீராக இயங்குவதை உறுதி செய்கிறது. பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதியை உறுதி செய்வதற்காக இந்த ரயிலில் மேம்பட்ட வெப்பமூட்டும் அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. வந்தே பாரத் ரயில் சேவை நீட்டிக்கப்படுவதால் பயணிகள் ஜம்முவிற்கும் ஸ்ரீநகருக்கும் இடையே 5 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் பயணிக்க முடியும். பஹல்காம், குல்மார்க் மற்றும் சோன்மார்க் ஆகிய இடங்கள் தவிர இது உள்ளூர் மக்களுக்கும் பயனளிப்பதுடன் சுற்றுலாவை ஊக்குவித்து வர்த்தகத்தை எளிதாக்கி அப்பகுதியின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கும்.
நாட்டின் பல பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையில் மக்கள் வெப்பத்தின் பிடியில் சிக்கி மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். வரும் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது. இந்நிலையில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. துணை இமயமலை, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கங்கை, மேற்கு வங்கம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இன்று கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் மின்னல் ஏற்படலாம். கடலோர ஆந்திர பிரதேசம், கடலோர கர்நாடகா, ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.